அன்பு நேயர்களே, இன்றைய வெள்ளை ஊடக செய்திகள் ஒரு செய்தியை வெளியாக்கி இருக்கின்றது. செய்தி என்னவென்றால், அமெரிக்க ஜனாதிபதியின் விமானமான ஏர்போர்ஸ் ஒன் சிறிய மின் பிரச்சினை என்று அதிகாரிகள் விவரித்திருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்க அதிபர் ரம்ஸ் ஜி சுவிட்சர்லாந்தில் லாவோஸில் சிட்டியில் இருக்கின்ற உலக சுகாதார மன்றத்துக்கான ஒரு மீட்டிங் பயணமாகின்றார். அந்த பயணமாகிற அவரில் C-32 ஏர்போர்ஸ் ஒன் பிளைட்ல பயணிக்கிறார். இந்த 1 hour ஜேர்னியின் போது ஒரு இயந்திர கோளாறு, டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்று சொல்லி பிளைட் இறங்கிடுச்சு. இதுக்கு இந்த தமிழ்நாட்டு ஊடக இந்த யூடியூப் காரர்கள் குறிவைக்கப்பட்ட ஜனாதிபதி ட்ரம்ப் குறிவைக்கப்பட்டார், இப்படி ஆளாளுக்கு கற்பனையாக அடிக்கிறாங்க. அடி தாங்க முடியல சாமி. ஏண்டா அடே, ஏற்கனவே பல மாதிரி ஜோர்ஜ் புஷ் கூட பல இடங்கள்ல இந்த மாதிரி விமானம் அமெரிக்காவே நம்ம ஒரு இந்தியாவோட ஏர் இந்தியா மாதிரி இல்லையே, கண்டனம் எல்லாம் போய் முட்டிட்டு இறங்குற பிளைட் இல்லை. அவங்க அதை நீண்ட காலமா ஏர்போர்ஸ் ஒன் பிளைட் தான் பாவிக்கிறாங்களாம். அதுக்கு தான் ரம்ஸ் ஜி கொடுத்திருக்குது. அந்த பிளைட்ல ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் சொல்றாங்க. எந்த மூலையிலையும் அது சதி செய்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் எங்கும் பதியப்படலை. கிட்டத்தட்ட இந்த செய்தி பொழுது ஒரு இலங்கை நேரப்படி ஒரு 6 மணி நேரமாக சுற்றுகின்றது. இதுக்கு கை வச்சு, கால் வச்சு, கண் வச்சு, மூக்கு வச்சு, கால் நடக்க விட்டிருக்கிறார்கள் இந்த தமிழக ஊடகம் இல்ல யூடியூப் காரர்கள். ஏண்டா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? அதை பாக்குறதுக்கும் லட்சக்கணக்கான மக்கள். இந்த பொய்யே அமெரிக்க அதிபர் குறிவைக்கப்பட்டார். யாரு? ஈரானால குறிவைக்கப்பட்டார் தான் சொல்லுவாங்க. கடைசி கால் வச்சாச்சா? அமெரிக்க அந்த செய்திக்குள்ள போய் பார்ப்போம். அதாவது இந்த செய்திய தன்மை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்க. இது ஒரு ஆய்வு செய்தியாகவும் கொண்டு வரோம். உலகத்தின் எந்த ஒரு உளவு சாதனமும் இப்படியான, அதாவது இயந்திர டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் சொல்லாங்களே ஒழிய, அது என்னென்றால் நேற்று ஈரான் ஒரு அச்சங்காட்டு இருக்குது, இவங்களுக்கு எங்கட சூசைட் பார்ட்டி இறக்கிடுவோம். அதுல மாம்சி அது வேறு எச்சரிக்கை. அதை நாம இன்னொரு செய்தியா தாரோம், அது வேறு. இப்ப இந்த செய்திக்குள்ள எந்த ஒரு சதியும் இல்லைன்னு ஊர்ஜியமா சொல்லப்படுது. செய்திக்குள்ள போய் அலைஞ்சு பார்ப்போமா? அமெரிக்க ஜனாதிபதியின் விமானமான ஏர்போர்ஸ் ஒன் சிறிய மின் பிரச்சினை என்று அதிகாரிகள் விவரித்ததை அடுத்து சுவிட்சர்லாந்துக்கான அதன் பறப்பை நிறுத்திவிட்டு திரும்பிச் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் மற்றொரு விமானத்தில் ஏறினார். விமானப்படை C-32 பொதுவாக சிறிய விமான நிலையங்களுக்கான உள்நாட்டு பயணங்களுக்கு பயன்படுத்தப்படும் மாற்றியமைக்கப்பட்ட போயிங் 757 நள்ளிரவுக்கு பிறகு லாவோஸில் உள்ள உலக பொருளாதார மன்றத்துக்கு தனது பயணத்தை தொடர்ந்துட்டார். இது முடிஞ்சுதானே? 1 hour ரிட்டர்ன் போறான். இதுக்குத்தான் கை வச்சுட்டாங்க, கால் வச்சுட்டாங்க, கண் வச்சு, மூக்கு வச்சு, நடக்கவே விட்டாங்க. எவ்வளவு பொய்ய பரப்பான்லாப்பா. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கேரோலின் லெவிட் நேற்று நமக்கு ஒரு நாள் முந்தி பிந்தி வரும் இல்லை, 13 வித்தியாசம். செவ்வாய்க்கிழமை மாலை மாலை நமக்கு காலை. இன்றைக்கு காலை, அது இன்றைக்கு நம்ம புதன்கிழமை இல்லையா, அவங்களுக்கு மாலை நமக்கு காலை 13 மணி நேரம் வித்தியாசம். மாலை வாஷிங்டன் டிசிக்கு திரும்புவதற்கான முடிவு குழுவினர் பிழையை கண்டறிந்தவுடன் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே மிகுந்த எச்சரிக்கையின் காரணமாக எடுக்கப்பட்டது என்று கூறியிருக்கின்றார். ஜனாதிபதியுடன் பயணித்த வெள்ளை மாளிகை ஃபுல் நிருபர் ஒருவர் விமானம் காற்றில் பறந்த பிறகு ஏர்போர்ஸ் ஒன்னின் பத்திரிகை அறையில் உள்ள விளக்குகள் சிறிது நேரம் அணைந்ததாக கூறினார். இருப்பினும் அந்த நேரத்தில் கூடுதல் விளக்கம் எதுவும் வழங்கப்படவில்லை. சிறிய மின் பிரச்சனை காரணமாக ஏர்போர்ஸ் ஒன் விமானம் திரும்பிச் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதை அடுத்து ட்ரம்ப் மீண்டும் லாவோஸுக்கு செல்லும் வழியில், லாவோஸ் சிட்டி, அது வழியில் திரும்பிக்கிறார் சொல்றாங்க. லாவோஸுக்கு செல்லும் வழியில் ட்ரம்ப் மீண்டும் ஒரு முறை சிறிய மின் பிரச்சனை காரணமாக ஏர்போர்ஸ் ஒன் விமானம் திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏர்போர்ஸ் ஒன் விமானம் ஆண்ட்ரூஸ் கூட்டு தளத்திற்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதை தொடர்ந்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒரு மாற்று விமானத்தில் சுவிட்சர்லாந்தின் டாவோஸுக்கு பயணமானார். இப்ப இது இந்த கதை கட்டணா, இப்ப ஏர்பேஸ்ல ஏதாவது சிக்கண்டு சொன்னா அந்த பயணத்தை ஒரு நாளுக்குள்ள ரத்து செய்யணும். இதை மக்கள் விளங்கிக் கொள்ளுங்க. ஏதாவது சதி செய்யறதால் ஒரு விமானம் பயணிச்சிருக்கின்ற ஆதாரம் இல்லை. இவட்ட விமானம் ஏர்போர்ஸ் ஒன் போன விமான பாதையில வேறொரு விமானம் பயணிக்கல. 1 hour ரிட்டர்ன் போறாங்க என்றால் எந்த டாக்கெட்டும் பண்ணப்படலை. இப்ப குறிவைக்கப்பட்ட அமெரிக்க அதிபர் தாக்குதலுக்குள்ளாக போன, ஐயோ தாங்க முடியல ராமா. செவ்வாய்க்கிழமை மாலை ஏர்போர்ஸ் ஒன் விமானம் வானில் இருந்தபோது அது சிறிய மின் பிரச்சனை காரணமாக திரும்பியது என்றும் இது மிகுந்த எச்சரிக்கையுடன் எடுக்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது.
பயப்படுறாங்க, அது விஷயம் வேறு. அதுக்கு இவங்கட இந்த கல்ஃப் பக்கம் இல்லையே, இது கல்ஃப் பக்கத்துக்கு கிட்டையும் இல்லை. அதனால இது ஒரு கட்டுக்கதையா பரப்புறாங்க. எக்ஸ்சேஞ்சின் திறந்த மூல விமான கண்காணிப்பு தரவு விமானம் புறப்பட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக நியூயார்க்கின் லாங் தீவின் கிழக்கு முனையிலிருந்து அட்லாண்டிக் பெருங்கடலை திரும்புவதை காட்டுகிறது. அட்லாண்டிக் கடல்லாம் அந்த பிரச்சனை. அட்லாண்டிக்கு இவங்க ஈராங்காரங்க எந்த ஒரு பிளைட்டும் போனோமோ எந்த ஆதாரமும் இல்லையா. விமானம் ஈட்டி நேரப்படி இரவு 11 மணிக்கு பிறகு மேரிலாண்டில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. மேலும் உலக பொருளாதார மன்றத்திற்கு செல்லும் வழியில் சுமார் 1 மணி நேரத்துக்கு பிறகு ஏர்போர்ஸ் 1 விமானமாக பயன்படுத்தப்படும் புதிய விமானத்தில் ட்ரம்ப் ஏறினார். விமானத்தை மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். அசல் விமானம் தரையிங்கிய பிறகு விமானங்களுக்கு இடையில் சாமான்களை மற்ற ஊழியர்கள் போராடி அவற்றுக்குரிய தீனுகள், பழங்கள், எல்லாம் சாண்ட்விச் ஐட்டங்கள், அவர் வெளி சாப்பிட மாட்டார் இல்ல, எல்லாமே அதுக்குள்ளேயே திருப்பி கஷ்டப்பட்டு அந்த குட்ஸ் எல்லாம் மாத்திருக்கிறாங்க. விமான கண்காணிப்பு வலைத்தளங்களில் ஏர்போர்ஸ் 1 அல்லது AF1 என்பது ஜனாதிபதி எந்த விமானத்தில் இருந்தாலும் அதற்கான அழைப்பு அடையாளமாகும் விமானத்தின் பெயர் அல்ல. இதையும் விளங்கிக் கொள்ளுங்க. சமீபத்திய மாதங்களில் ட்ரம்ப் காப்பு விமானத்தை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது 2வது முறை என்று சொல்லப்படுகின்றது. செப்டம்பர் மாதம் ஐக்கிய ராச்சியத்துக்கு UK விஜயம் செய்த போது ட்ரம்ப் மற்றும் முதல் பெண்மணி மெலானியா ட்ரம்ப் ஆகியோர் அவர்கள் பயணித்த ஹெலிகாப்டரில் ஹைட்ராலிக் பிரச்சனை ஏற்பட்டு உள்ளூர் விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் அவர்கள் ஒரு துணை ஹெலிகாப்டரில் பாதுகாப்பாக இருந்தனர் என்றும் வெள்ளை மாலையின் பத்திரிகை செயலாளர் கேரோலின் லெவிட் கூறியிருக்கிறார். லெவிட் சொல்லிட்டாங்கல்ல, இது 1-2 இன்னும் இருக்கு சொல்ல போறோம். ஏர்போர்ஸ் 1 மண்ணாக பயன்படுத்தப்பட்ட போயிங் 747 ஜெட் விமானங்கள் 35 ஆண்டுகளுக்கு மேலாக சேவையில் உள்ளன. அவற்றை மாற்றுவதில் ஏற்பட்ட தாமதம் ட்ரம்பை கோபப்படுத்தி உள்ளது என்றும் சொல்லப்படுகின்றது மற்றும் போயிங் மில்லியன்களை செலவழித்துள்ளது. இதற்கிடையில் விமானப்படை கடந்த மாதம் ஜெர்மன் விமான நிறுவனமான லுப்தான்சாவில் இருந்து 2 கூடுதல் போயிங் ஜெட் விமானங்களை வாங்குவதாக அறிவித்திருக்கின்றது. அதன் எதிர்கால ஜனாதிபதி விமான போக்குவரத்து திட்டத்தை ஆதரிப்பதற்காக இந்த ஆண்டு டெலிவரி தேதிகள் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு ட்ரம்பிற்கு பரிசாக வழங்கப்பட்ட ஒரு கத்தார் ஜெட் விமானமும் ஏர்போர்ஸ் 1 பயன்படுத்த மாற்றங்களுக்கு உட்பட்டுள்ளது. இது சட்ட நெறிமுறை மற்றும் பாதுகாப்பு கவலைகளை தூண்டியுள்ளது. நிபுணர்கள் மற்றும் முன்னாள் விமான அதிகாரிகளின் ஆழ்ந்த சந்தேகங்கள் இருந்த போதிலும் அடுத்த மாதம் ஜெட் விமானம் பயன்பாட்டுக்கு தயாராக இருக்கலாம் என்றும் ஜனாதிபதி, அதாவது இது கத்தார் கொடுத்தது தானே, அதுல என்னென்ன தில்லாலங்கடி வேலை பார்த்தேன்னு தெரியாதானே, அதை மிகப்பெரிய டெஸ்டிங் பண்ணி டெஸ்டிங் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. ஜெட் விமானங்கள் மிகவும் பழமையானவை என்றாலும் செவ்வாய்க்கிழமை ஏற்பட்டதை போன்ற தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏர்போர்ஸ் 1 மிகவும் அரிதானவை. 2006ஆம் ஆண்டில் ஜனாதிபதி ஜோர்ஜ் W. புஷ் வியட்நாமின் ஹோசிமின் நகரில் இருந்தபோது ஒரு இயந்திர கோளாறு ஏர்போர்ஸ் 1 விமானத்தை தரையிறக்க தொடங்கியது. இதனால் ஜனாதிபதி ஒரு மாற்று விமானத்தில் பறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. டொனால்ட் ட்ரம்ப் சுவிட்சர்லாந்தில் லாவோஸுக்கு செல்லும் வழியில் கூட்டு விமான தளமான அண்ட்ரூஸில் உள்ள ஏர்போர்ஸ் 1 ஏறினார். பின்னர் விமானம் மீண்டும் வாஷிங்டனுக்கு திரும்பியது. சிறிய மின் பிரச்சனைக்கு பிறகு ட்ரம்பின் ஏர்போர்ஸ் வாஷிங்டனுக்கு திரும்புகிறது. அமெரிக்க ஜனாதிபதி சுவிட்சர்லாந்தில் லாவோஸில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்திற்கு தொடர்ந்து பயணம் செய்ய மற்றொரு விமானத்தில் ஏறியிருக்கின்றார். இதுதான் இந்த செய்தி. இதே நேரம் 2025ஆம் ஆண்டில் கத்தாரின் ஆளும் குடும்பம் ட்ரம்பிற்கு ஜனாதிபதி கடற்படையில் சேர்க்க ஒரு சொகுசு போயிங் 747-8 வழங்கிய போது சர்ச்சை வெடித்தது. இது தீவிர ஆய்வுக்கு உள்ளான ஒரு சைகை. இந்த விமானம் தற்போது அமெரிக்க பாதுகாப்பு தர நிலைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மறுசீரமைக்கப்பட்டது. அதாவது உள்ளுக்கு ஏகப்பட்ட செட்டிங் எல்லாம் மாத்திட்டாங்க. என்ன கட்டார்காரன் என்னத்தை கொடுத்தா, இந்த ஹமாஸ்காரன் இருக்கிறான்ல, என்ன திலாலங்கடி வேலை இருக்கலாம், அதுக்குள்ள நிறைய நம்ம சொல்ல தேவையில்லை ஒன்றும். இப்ப சாதாரண ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம CCTV போடக்குள்ள அந்த பிளைட்டுக்கு எவ்வளவு வேலை பார்த்திருப்பாங்க. அதெல்லாம் சந்தேகப்பட்டு அவங்க சில டெக்னிக்கல் சிஸ்டத்துல சேஞ்ச் பண்ணிட்டு அவர்கிட்ட சேவிச்சு கொடுக்க போறாங்க. திட்டமிடப்படாத திருப்பம். ஜனாதிபதி
தாவோஸுக்கு வருவதை தாமதப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. கிரீன்லாந்து மீது ஐரோப்பிய நாடுகள் மீது ட்ரம்பின் வரி அச்சுறுத்தலால் இந்த சந்திப்பு மறைக்கப்பட்டுள்ளது. அதை அவர் இன்னும் கைப்பற்றுவது உறுதியாக இருக்கின்றார். புறப்படுவதற்கு முன் ட்ரம்ப் செய்தியாளர் கூறினார், இதை இப்படி சொல்லலாம், இது மிகவும் சுவாரஸ்யமான டாவோஸாக இருக்க போகிறது. முன்னதாக தனது முதலாம் ஆண்டு பதவி காலத்தை கொண்டாடும் ஒரு நீண்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் கிரீன்லாந்தை கையகப்படுத்த எவ்வளவு தூரம் செல்ல தயாரா இருப்பீர்கள் என்று அவரிடம் கேட்கப்பட்டது. மேலும் அவர் கூறினார், உங்களுக்கு தெரியும் தானே, சிம்பிளா மனுஷன் எப்படி சொல்லி பாருங்க அட பாவி. இந்த குழுவில் வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ, வெள்ளை மாளிகை தலைமை தளபதி சூசி வைஸ், துணைத் தலைவர் ஸ்டீஃபன் மெங்லர் மற்றும் தேசிய பொருளாதார கவுன்சில் இயக்குனர் கெவின் ஹெசர்ட் ஆகியோரும் அடங்கும் முக்கியமான தலைகள் தான். பிப்ரவரி 2025 ரூபியோவை ஜெர்மனிக்கு சென்ற இராணுவ விமானம் ஒரு இயந்திர கோளாறு காரணமாக வாஷிங்டனுக்கு திரும்ப வேண்டியிருந்தது. அக்டோபரில் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட்டை ஏற்றிச் சென்ற ராணுவ விமானம் கண்ணாடியில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக பிரிட்டனில் அவசரமாக தரையிறங்க வேண்டி இருந்தது. கவனமாக பராமரிப்பு காரணமாக ஜனாதிபதி ஜெட் விமானத்தில் தொழில்நுட்ப சிக்கல்கள் அரிதானவை. 2026 ஆண்டில் வியட்நாமின் ஹோசிமின் நகரில் தார் சாலையில் காபட் ரோட்டில் செல்லும் போது முதன்மை ஏர்போர்ஸ் 1 இயந்திர கோளாறை சந்தித்தது. இதனால் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் இந்தோனேசியாவில் தனது அடுத்த இலக்கிற்கு பறக்க காப்பு விமானமான போயிங் 757 ஏற வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அப்ப ஆக இந்த மாதிரி டெக்னிக்கல் ப்ராப்ளம் எப்பவுமே வாரது, அது ஒரு வாடிக்கையான விடயம். திடீர்னு வரும் இயந்திரம் தானே, தூர பயணங்கள் தானே. இதை வச்சுட்டு குறிப்பாக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர விமானம் குறிவைக்கப்பட்டது. இப்படி தாறுமாறாக எடக்கு முடாகாத இந்தியாக்காரன் அடிக்கானுகள் மக்கள் இதுக்கு சகிக்க முடியலடா. இந்த பொய்யையும் பார்த்து கொள்ளுங்க. எங்கேயுமே அது சதிக்கான அறிகுறிகளோ எந்த விதமான விடயமோ எங்குமே பதியப்படவில்லை. எல்லா ஊடகங்களும் வெள்ளை ஊடகங்களும் வேற டிலே 1 hour டிலே மட்டும் சொல்லிட்டாங்க. அதை ரிப்பேர் பண்ணிக்க நேரம் இல்லை, நாங்க 747 போகும்போது அவர் போய் சேர்ந்துட்டாரு போதும். இதுதான் நடந்திருக்கு மக்களே. இதையும் அறிஞ்சு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு ஈரானிய இல்லை புஷ் அவர்களின் மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்றுடன் சந்திப்போம். நன்றி நேரம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.